10 ரூபா சாமி. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்க நல்ல மனசுக்கு அம்பாள் உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டான். ஆஹா, நீங்க நல்லா இருப்பீங்க. இட்லி எப்பா, இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐராக்சின் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சினிமாட்டிக் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. வாழ்க்கையில நமக்கு கிடைக்கிற செருப்படியில இருந்து கூட சீக்கிரம் மீண்டு வந்துடலாம். ஆனா இந்த மொக்க படங்களை பார்த்து அதுல கிடைக்கிற எஃபெக்ட்ல இருந்து மீண்டு வர்றதுக்கு தான் பல நாள் ஆகுது. அப்படி நம்மள இந்த வருஷம் வச்சு செஞ்ச டாப் 10 மொக்க படங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். டாப் 10 எனக்கு தெரியும் யாரு ஃபர்ஸ்ட்னு. 10வது இடத்துல நம்ம பார்க்க போற படம் ஜீவனின் பாம்பாட்டம். ஓஹோ, இது போட்டிருந்தாருல ட்ரோல். படத்தோட டைட்டில் சாதாரணமா படிச்சா ஒரு மாதிரி இருக்கு, ஹீரோ பேரோட சேர்த்து படிச்சா வேற மாதிரி இல்ல இருக்கு. ஜீவன்லாம் இன்னும் நடிச்சிட்டு இருக்காராங்கிற அதிர்ச்சியில இருந்து வெளியில வர்றதுக்கு முன்னாடியே படத்துல டபுள் ஆக்ஷன்ல வந்து பேரதிர்ச்சியை கொடுத்துட்டு போயிட்டாரு. எனக்கு ரசிகர் பண்றது தெரியுமா? எங்க ஆப்பிரிக்கா காட்டுக்குள்ளயா? வழக்கமா அப்பா கெட்டப்புக்கு தான் வயசான வேஷம் போடணும். இவனுக்கு மகன் ஜீவனுக்கு டிஆர் கெட்டப்பையும் அப்பன் ஜீவனுக்கு சிம்பு கெட்டப்பையும் போட்டு தெருக்கி விட்டுருக்கானுங்க. யாருப்பா இந்த பையனுக்கு மாப்பிளை வேஷம் போட்டது? இவன் என்ன வண்டியில ஏத்தாதீங்க. அட நீங்க வேறங்க, இவர்தான் மாப்பிளை, உங்க மகன். என்னாச்சுடா மகன், உனக்கு ஒண்ணு ஆகலைங்க. மூக்குல இருந்து சளி மாதிரி மீச வடியுது, அவ்வளவுதான். போதா குறுக்கி மண்டியா சராவத்தை வர கம்பேக்ங்கிற பேர்ல தமிழ்ல கூட்டிட்டு வந்து நடிக்க வச்சிருக்கானுங்க. என்னடி வாய்ஸ் இது? அரண்மனையில இருக்கிற பாம்பு ராணியை கொல்ல, ராணியோட ஆவிய அரண்மனையில சுத்த, அதை கண்டுபிடிக்க போலீஸ் ஜீவன் ஊருக்கு வர்றாருன்னு 2024 இப்படி ஒரு புத்தம்புது ஸ்டோரியை படிச்சிருக்காரு டைரக்டர். யார் இந்த ட்ரோல் வீடியோ போட்டான்னு தெரியல. ரோஸ்ட் வீடியோ. ஆமா, பார்த்தோம்ல. ஒரு ரோஸ்ட் நல்லா இருந்துச்சு. பியூட்டிஃபுல் கேம். இந்த கேமுக்கு நேம் என்னங்க? வாயும் அந்த வாய்ஸும் சீக்கே ஆகல. சுதந்திரத்துக்கு முன்னாடி நடக்கிற கதையாமா. நியாயமா பார்த்தா இந்த படம்லாம் சுதந்திரத்துக்கு முன்னாடியே வந்திருக்கணும். ஜஸ்ட் மிஸ் ஆகி 2024 வந்துருச்சு. Two plates kadi and 2 plates punuku ஏண்டா பீரியட் படம்னா இப்படிதான் கெட்டப் போடுவீங்களா? ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மலரும் மொட்டும்ல வர்ற மாறு வேஷ போட்டிக்கு வந்த மாதிரி ஒரு கெட்டப்ல வந்திருக்கானுங்க. என்ன விஷயமா போட்டிருக்கீங்க? ஜாப்பனீஸ் கேர்லா. யார் ட்ரெஸ் பண்ணிட்டு போடுவாங்களா? ஓஹோ, அழகா எவ்வளவு பெரிய முடிவு. இந்த கெட்டப் தான் பயங்கரமா இருந்துச்சு. என்ன விஷயமா போட்டிருக்கீங்க? கண்ணகி. கண்ணகி வேஷம் போட்டிருக்கீங்களா? என்ன விஷயமா போட்டிருக்கீங்க? கிரிக்கெட் வேஷம். யார் கூட விளையாடுறீங்க? பாகிஸ்தான் கூட. பாகிஸ்தானை தோற்கடிப்பேன். படத்துல ஹைலைட்டே போலீஸா வர்ற ஜீவன் பாம்பை வரட்ட யூஸ் பண்ற ஆயுதம் தான். நம்ம சின்ன வயசுல சீமாத்து குச்சியை வச்சு வில்லம்பு பண்ணி விளையாடிட்டு இருப்போமே, தலைவன் அப்படி ஒரு வில்லம்பு வச்சு வரட்டுறாரு. தொலிக்குது. பரவாயில்லப்பா. இன்னும்மாடா இப்படி எல்லாம் படம் எடுப்பீங்க? வருஷத்துக்கு இப்படி 4 படம் வந்தா இருக்கிற தியேட்டர்ஸையும் மூடிட்டு போயிடுவாங்க. Worst movies 2024 அடுத்த இடத்தை பிடிச்சிருக்கிறது. ஸ்கூல்ல நடக்கிற மாதிரி படம் வந்தா அதுல வர பசங்களும் சின்ன பசங்க. நம்ம ஊர்ல மட்டும்தான்டா இந்த கொடுமையெல்லாம் நடக்கும். ரத்தனை கூட்டிட்டு வந்து ஸ்கூல் பையனா காட்டுறதெல்லாம். ஓ, இவர் படமா? கவனிக்கல வாட்ச்மேன். எது வாட்ச்மேனா? என்ன பார்த்தா வாட்ச்மேன் மாதிரி சொல்றேன் நானு. இவருக்கு 35 வயசு நினைக்கிறேன். தெரிஞ்சு என்ன ஸ்டூடண்டா?
எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தா இந்த மூஞ்சி டைரக்டருக்கு ஸ்கூல் பையன் மாதிரி தெரிஞ்சதுதான் யோசிக்கவே முடியல. காலேஜ் பையனா கூட ஓகேங்களா? பாலிடெக்னிக் கூட ஓகே. நான் வாட்ச்மேன் கிடையாது, ஸ்டூடண்ட். ஸ்கூல்லாம் வாய்ப்பே இல்லை. இப்படி ஸ்டூடண்ட் பார்த்து முன்னுக்கு இந்த இருக்கு, பின்னாடி இந்த இருக்கு, மீதி இந்த இருக்கு. என்னங்க வந்த உடனே இனி நாங்க என்ன பண்ண முடியும்? அவளை பார்த்துட்டே இருந்தேன். பிரியா ஒவ்வொரு செகண்டும் இவரு வேற ஸ்கூலா? பிரியவே பிராங்க்ஸ்டர் ஆகல. தீனா யூத்தோட ஃபீலிங்ஸ் எந்த அப்பனுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான்டா. சரி மச்சான். நீதிமன்ற வரலாற்றுல என்னென்னமோ தீர்ப்பு வந்து பார்த்திருக்கோம். ஆனா இந்த படத்துல வர கோர்ட்ல என்ன தீர்ப்பு சொல்லியிருக்காங்க தெரியுமா? ஸ்கூல் முடிச்சு இந்த பசங்க எல்லாம் 10 வருஷம் கழிச்சு கோர்ட்ல இவங்க மறுபடியும் ஸ்கூலுக்கு போய் 3 மாசம் படிச்சு எக்ஸாம் எழுதணும்னு தீர்ப்பு வருது. இவனுங்களும் வீடு வேலை குடும்பம்னு எல்லாத்தையும் விட்டுட்டு ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு எக்ஸாம் எழுத போயிட்டாங்க. ஏண்டா களமா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? என்ன கண்ட்ராடிடா இது? வணக்கம்மா, உட்காருங்க. எல்லாருமே இலக்கணத்தை கொஞ்சம் நினைவுபடுத்திக்கீங்க. 1 1 2 ரோஜா பூச்செண்டு 2 2 4 நாய் குட்டி வால் சொல்லி கொடுக்குறாங்க, வேற யாரும் போல. தெரியும் தெரியாது. சுட சுட சோறு சூப்பரா சொல்லி தராங்க. ஆமா ஆமா. இதெல்லாம் அப்படி சொல்லி தரலையே. அவங்களுக்கு அப்படியே பல்ல தீர்ப்பு கடிச்சுதான் வந்துருச்சு. சொல்லிருப்பான். வந்து எக்ஸாம் எழுதிட்டு போவாங்கன்னு பார்த்தா வந்து கல்ச்சரல்ஸ் எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. நாம 12th படிக்கும் போது ஒரு டிராமாக்கு நீ ஸ்கிரிப்ட் எழுதுனல்ல, அதை இப்ப பண்ணலாம். நீ டைரக்ட் பண்றா, நாங்களும் ஆக்ட் பண்றோம். அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். படிப்பெல்லாம் அவ்வளவு சீப்பா போச்சா? அப்புறம் ஒரு ஆயா வரும், உன்னை தூக்கி மடியில் உட்கார வச்சு சோறு விட்டும். உன் நெஞ்சில் இருக்கிற முடி ரேஞ்சுக்கு ஆயா மடியில் நீ உட்கார முடியுமா? ஓ மடியில வேணா ஆயா உட்காரலாம். கல்ச்சரல்ஸ் நடத்துறதும் இல்லாம எல்லாரும் சக்திமான அரசர் கிட்டப்பெல்லாம் போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸோட ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி ஒரு கொடூரமான சீனு. Hey, what is this? What is happening guys? இவ்வளவு அவசரமா எதுக்கு ரயில்வே ஸ்டேஷன் வந்தீங்க? மகாபாரதத்துல இருந்து வருகிறோம் ஐயா. மாதா அப்பா வீட்டுல மாடு மேய்ச்சிட்டு வர மாதிரி ஒரு மூஞ்சி. நீ மகாபாரதத்துல வரியா? அதாவது தாடியை சேவ் பண்ணா 10 வருஷம் முன்னாடி, தாடி வச்சா 10 வருஷத்துக்கு அப்புறம். சபாஸ் மாமா. சபாஸ். எல்லாரும் ரகுமானோட மறக்குமா நெஞ்சம்க்கு ரீஃபண்ட் கேட்டுட்டு இருந்தானுங்க. நியாயமா பார்த்தா இந்த மறக்குமா நெஞ்சம்க்கு தான் ரீஃபண்ட் கொடுக்கணும். மறக்குமா நெஞ்சம் ஏன்டா கேக்குறேன்? ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை வாத்து விட்டு போயிட்டான். தேர இழுத்து தெருவில் விட்ட கதைன்னு சொல்லுவாங்க. அதுதான் லால் சலாம். இன்னைக்கு என்ன செஞ்சாஸ்து? ஓஹோ, ஆமா, அவன் தொலைஞ்சு போச்சு. இது பயங்கரம். நான் இந்த படம் இன்னும் பார்க்கல, இன்னும் வரல ஓடிடிலயே. மாதிரி சிவனேன்னு இருக்கிற லெஜண்ட்ஸை கூட்டிட்டு வந்து லால் சலாம்ல ஒர்க் பண்ண விட்டு அசிங்கப்படுத்தி முடிச்சு விட்டாங்க. கதையை சொல்லும் போதுதான் எனக்கு ஆச்சரியப்படல. ஏன்னா ஐ நோ அபவுட் ஐஸ்வர்யா. ஆமா, ஒரு படம் ஒரு கதை இதுக்கு நம்ம படம் பண்ண போறோம். நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு வந்துட்டு நேஷனல் அவார்டு கிடைக்கும். ஒரு வாட்டி நீங்க கேட்டு பாருங்கன்னு சொன்னாங்க. 35,000 கட்டறவன் அங்க பின்னாடி ஒருத்தர் ஆச்சரியம் பாரு. ஆதி காலத்து கான்செப்ட்ல படம் எடுக்க தெரியாம எடுத்துட்டு சொதப்பிருச்சுன்னா அதை எப்படி சமாளிக்கணும்? ஹார்ட் டிஸ்கே மிஸ் ஆயிடுச்சு. என்னன்னா வந்து சில ஹார்ட் டிஸ்க் வந்து ஓல்டா இருந்தது, சிலது வந்து கரப்டா இருந்தது. யூஸ் பண்றீங்க அப்படியே. ஹார்ட் டிஸ்கே மிஸ் ஆயிடுச்சு. கிடைச்சிருச்சுன்னு சொன்னாங்க. ஓடிடில வரப்போகுதுன்னாங்க. படத்துக்கு பார்ட் 1 பார்ட் 2னு 2 பார்ட் இருக்கும். பார்ட் 1 பார்க்காம போய் 2வது பார்ட் பார்த்தா எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும் லால் சலாம். எதுக்கு இந்த கேரக்டர் வந்துச்சு, ஏன் இதெல்லாம் பண்றாங்கன்னு ஒண்ணுமே புரியாது. 300 ரூபாய்க்கு விக்கிறவன் கொள்ளைக்காரன், 200 ரூபாய்க்கு விக்கிறவன் திருடன், 150 ரூபாய்க்கு விக்கிறவன் மோசமான வியாபாரி, 125 ரூபாய்க்கு விக்கிறவன் நியாயமான வியாபாரி. நான் 125 ரூபாய்க்கு விக்கிறேன், நீங்க 300 ரூபாய்க்கு விக்கிறீங்க. என்ன பண்ணணும்? இந்து முஸ்லீம் பிரிவினைன்னு நாட்டுல இத்து போன ஒரு பழைய விஷயத்தை புல்டோசர் விட்டு தோண்டி எடுத்துட்டு வந்து கொட்டிட்டு போயிருக்காங்க ஐஸ்வர்யா. ஹிந்துவா இருக்கலாம், முஸ்லிமா இருக்கலாம், கிறிஸ்டியனா இருக்கலாம். நீங்க வந்து ஒரு ரஜினி ஃபேனா பயங்கரமா பெருமைப்படுவீங்க. ஏமா இன்னும் நீ பேசிக்கிட்டு இருக்க? என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருக்க? வாடா நீங்க போ. வழக்கமா பீரியட் ஸ்டோரினா காஸ்டியூம்ஸ், கெட்டப், ப்ராப்பர்ட்டிஸ்னு எல்லாத்தையும் பழசா காட்ட மெனக்கெட்டு பண்ணிருப்பாங்க. ஆனா லால் சலாம்ல மொபைல் போனுக்கு பதிலா லேண்ட்லைன் வச்சிருப்பாங்க. அதுலயே நம்ம பீரியட் படம்னு நம்பிடணும். பாய் 10 கிலோ கறி கொண்டு வாங்க பாய். பாய் 10 கிலோ கறி கொண்டு மூடிட்டு வைங்கடா. ஏன்டா இல்ல பாய் 10 கிலோ கறி வேணும் பாய். இவரெல்லாம் வராரா? கபில் தேவெல்லாம் அடிக்க வச்சாங்களா? எது எப்படியோ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த டைரக்டர் சொன்னபடி படம் நம்ம லிஸ்ட்ல வந்துருச்சு. என்னடா நம்ம வந்து இவங்க லிஸ்ட்லயே இல்ல போல இருக்கு, யாருமே நம்மள வந்து கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு யோசிச்சேன். அப்புறம்
படம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் இன்னைக்கு நான் சொல்றேங்க, என் படம் உங்க எல்லாரோட லிஸ்ட்லயும் இருக்குங்க. போஸ்ட்ல நம்ம லிஸ்ட்ல அடுத்து பிடிச்சிருக்கிறது மழை பிடிக்காத மனிதனா? நீ அக்செப்ட் பண்ணி தான் இப்படி ஒரு படம் வந்துச்சா? வேற வழியே இல்ல. நீங்க என்ன பண்ண முடியும் உங்களால? தயவு செஞ்சு யாராவது விஜய் ஆண்டனி கிட்ட இனிமேல் ரொமான்டிக் சீன்ஸ்ல நடிக்க வேணாம்னு சொல்லுங்க. ரொமான்ஸ், சென்டிமெண்ட், ஆக்ஷன் எல்லாத்துக்கும் ஒரே ரியாக்ஷன் தான் தலைவன். ஓ இவங்க மேகா மாதிரி ஒரு இடத்துல இருக்க முடியாது, இருக்கவும் கூட. ரொம்ப நேரம் ஆலோசனை. கலைப்பயணத்துல இந்த மாதிரி ஒரு தத்தி தருதலைகளை நான் பார்த்ததே இல்ல. bunch of idiotic morons. இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ ஒரு கான்ட்ரோவர்சி வந்துச்சு. படத்தோட முதல் 2 நிமிஷத்துல எதையோ சேர்த்துட்டாங்க, அது எனக்கே தெரியல, அதனால முதல் 2 நிமிஷத்தை மறந்துட்டு படத்தை பாருங்கன்னு டைரக்டர் விஜய் மில்டன் ஒரு வீடியோ போட்டிருந்தார். இந்த ஃபுட்டேஜ் இந்த படத்துல வந்து நான் வைக்கல, எனக்கு தெரியல. அரைவாரத்துக்கு முன்னாடி ஃப்ரண்ட்ல இருந்த அந்த 1 மினிட் ஃபுட்டேஜ் தயவு செஞ்சு மறந்துடுங்க. ஏன் இதுக்காகவே படம் பார்க்கணும் போல இருக்கு. பார்த்தாலும் நல்லா இருக்காது. மொத்தத்துல கதை என்னன்னா, சீக்ரெட் ஏஜென்ட்டா இருக்க விஜய் ஆண்டனியோ ஒரு பிரச்சனையில இருந்து காப்பாத்துறதுக்கு சரத்குமார் செத்துட்டதா காட்ட தேவையான ஆதாரம் எல்லாம் ரெடி பண்ணி விஜய் ஆண்டனியோ ஒளிச்சு வச்சிருப்பாங்க. அவர் உயிரோடு இருக்கிறது வெளியே தெரிய வர மாதிரி தெரிஞ்சதும் அவங்களே கொன்றுவாங்க. இதுக்கு முதல்லயே அவர் கொண்டிருந்தா நம்மளாவது தப்பிச்சிருக்கலாமே. சும்மா இருக்க முடியாது. கோவம்லாம் உயிரோட இருக்கிறவனுக்கு தான் வரணும். நீ செத்து 6 மாசம் ஆச்சு. மறந்துட்டியா? நீ நானும் ஒன்னா திருப்பரங்குன்ற மலையில இருந்து குதிச்சு செத்து போனமே. செத்து போனவா? ஏடா செத்து போயாடா இப்படி 2 பேரும் இன்னும் பேசிக்கிட்டு இருக்கா? நம்ம விஜய் மில்டன் எப்படி எல்லாம் சீன் யோசிக்கிறாருன்னு பாருங்க. வில்லனுக்கு தலைவாசல் விஜய் கடன் கொடுக்கணும், அதுக்கு வில்லன் காஃபில விஷம் எல்லாம் கலந்து குடிக்க சொல்லி மிரட்டலாம் மாட்டாரு. 2 டைம் குடிங்க சார்னு சொன்னதும் அவர் குடிச்சிட்டு செத்துருவாரு. அந்த மாதிரி மொக்கையாத்தான் படத்துல இருக்கிற எல்லா சீனுமே இருக்கும். விஜய் நீ சொல்லும்போது கிளைமாக்ஸ்ல நான் அழுவேன். நியாயமா நம்ம அழுது இருக்கணும், இவரே ஸ்கிரிப்ட் சொல்லிட்டு அழுது இருக்காரு. நம்ம லிஸ்ட்ல அடுத்தடுத்தையும் நான் தான் முடிப்பேன்னு அடம் பிடிச்சு வந்திருக்க விஜய் ஆண்டனி படம். அப்படியா? ஓ ரோமியோவா? இதுவும் நல்லா இல்லையா? அச்சச்சோ, 2 படம் மாட்டியா? 2 வருஷம், ஒரு வருஷத்துல 2 படம். பல வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம ஷாருக் பாய் நடிச்சு வந்த ஒரு அருமையான படம் ரப்பனே பனாதி ஜோடி. அந்த மாதிரியே ஒரு படம் பண்றேங்கிற பேர்ல இங்க உடைச்ச ஃபர்னிச்சர் தான் ரோமியோ. எனக்கு இந்த கல்யாணம் தான் பிரச்சனை. இந்த அப்படியா? ப்ரமோஷன் ஏற போட்டு நாங்க நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். நான் தொட்டா கம்பளி பூச்சி ஊர்ற மாதிரியே இருக்குன்னு சொல்றேன், ஆனா உன் மூஞ்சி கம்பளி பூச்சி மாதிரியே இருக்கு. ரப்பனே பனாதி ஜோடி கான்செப்ட் இங்க ஒரு பக்கம் கிரிஞ்சா போயிட்டு இருக்க. சின்ன வயசுல காணாம போன தங்கச்சின்னு ஒரு அரசப்பனசான மேட்டர் கொண்டு வந்ததும் இல்லாம, இவ்வளவு வருஷமா விஜய் ஆண்டனி அண்ட் ஃபேமிலியால கண்டுபிடிக்க முடியாத அந்த தங்கச்சிய நொடி பொழுதுல ஹீரோயின் கண்டுபிடிச்சு கொண்டு வரதெல்லாம் வேற லெவல். ஐயோ, இந்த படம் பார்க்கல. இதுல வந்த எந்த படமே பார்க்கல. அப்ப எஸ்கேப் ஆயிருக்கோம் நம்ம. நம்ம ஒரு லவ் ஸ்டோரி பார்த்தாலே லாஸ்ட்ல எப்படியும் ஹீரோவும் ஹீரோயினும் சேரணுங்கிறது தான் நமக்கு தோணும். ஆனா இந்த படத்துல இவங்க எப்படியாவது சேராம போனா நல்லா இருக்குன்னு தோன்ற அளவுக்கு அப்படி ஒரு நடிப்பு, கதை, ஸ்கிரீன் பிளே. காதல்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம் இருக்கும், ஆனா காரணமே இல்ல வர்றதுதான் காதல். அதே பருப்பு. அது எப்படி ஒரு மனுஷன் ஹிட்டே கொடுக்கலனாலும் படம் நடிச்சுட்டே இருக்காருங்கிறது தான் எனக்கு புரியல. ஹிட்லர். ஆமா, எத்தனை 4 படமா? இது என்ன படம்? 6 லிஸ்ட்ல இத்தனையும் வந்துச்சா? ஏ அப்பா, பிச்சைக்காரன் 2 தமிழ்ல இருக்கும். இவ்வளவு படம் வந்துச்சா? ஏ அப்பா, 7 படமா? அதான் 7 படமா? ஒரு படமா இருந்தாலும் டைம் எடுத்து நடிக்கணும். வாய்ப்பு வருதுன்னு யூஸ் பண்ணிருப்பாங்க. ஒருத்தன் டஃப் கொடுக்க முடியும்னா அது இவரால தான் முடியும். ஐயோ, சில பேட்டாராப்பா வருஷம் வருஷம் போட்டி போட்டு 3-4 மொக்க படங்கள்ல நடிக்கிறாங்கப்பா. நான் பேட்டாரா
உங்களை கேட்ட ஒரு காலத்துல நம்ம வியந்து பார்த்த ஸ்டார்ஸ் இப்படி ஆயிட்டு வர்றாங்களே. பிரபுதேவா படம்லாம் சூப்பரா இருக்கும் முன்னாடி. சின்ன வயசுல இருந்து பிரபுதேவா படங்களை பார்த்து அவரை மாதிரியே நம்மளும் பெரிய டான்சர் ஆகணும்னா அவரை இன்ஸ்பைரிங்கா எடுத்துக்கிற ஃபேன் பாய் ஒருத்தர். வளர்ந்து அதே மாதிரி ஆகுறாரு. அதே மாதிரினா எந்த அளவுக்குனா இந்த அளவுக்கு. பிரபுதேவா மாதிரியே. என்னது அவங்க பெரிய ஆயிட்டாரா? அதான் என் கான்செப்ட். எப்படி அவராவே ஆயிட்டாரு. ஐயோ ஆமாப்பா, அதுதான் இங்க கொடுமையே. அந்த சின்ன பையன் வளர்ந்து பிரபுதேவா மாதிரியே ஆயிட்டான். இதுல கொடுமை என்னன்னா பார்க்க பிரபுதேவா மாதிரியே இருக்காருங்கிறது நம்ம கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். படத்துல வர யாருக்குமே தெரியாது. ஏன் பிரபுதேவாவுக்கே தெரியாது. யாரு? பிரபுதேவா மாஸ்டர். யார் சார் வரே? இவரை தெரியல. டேய் இவரை தெரியல. இவர்தான் பிரபுதேவா மாஸ்டர். என்ன படா? படா. சே. நெக்ஸ்ட். எங்க உங்க அப்பா? பாப்பா. ஐயோ தெரியல. தம்பி அண்ணா அப்படின்னு அப்படி சொல்லியா முடிச்சிருக்கோம். கேரக்டரையும் ரஜினியும் நடிச்சு டபுள் ஆக்ட் பண்ணிருந்தா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு மகா மட்டமான கற்பனை. அதாவது இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்களே, இவர் நமக்கு மட்டும் தான் பிரபுதேவா. படத்துல இருக்கிறவங்களுக்கு கிளைமேக்ஸ்ல வர்றவர் தான் பிரபுதேவா. வித்தியாசமா இருக்குன்னு நினைச்சிருக்கேன். 37 வாட்டி நான் அங்க போய் அந்த படத்தை பார்த்தேன். பா கை கொல்லைக்கு வந்துட்டியாடா. உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாதா? உங்க படத்தை பார்த்து பார்த்து மாஸ்டராவே மாற ஆரம்பிச்சிட்டேன். இந்த லிஸ்ட்ல ஒரு ஹரி வந்துட்டாங்களா? இது ஒரு படம். என்னடா பாலையாக்கு அம்மாவா ஹரி ரோஸ் நடிச்சதையே பெருசா சொல்றீங்க? நீங்க எங்க அண்ணன் விஷாலுக்கு அம்மாவா பிரியா பவானி சங்கர் நடிச்சிருக்காரு தெரியுமா? இதாண்டா எபிக். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. ஹீரோயின் மாதிரியே அவங்க அம்மா. ஐயோ இல்லையா, அவங்க அம்மா மாதிரி தான் என் ஹீரோயின். அவ ஒல்லிகால. அவ்வளவுதான் நம்ம முடிச்சு விட்டீங்க. அருமைடாங்க வாத்தா. வேற லெவல். உலகத்துல ஒரு தம்பி அண்ணன் மாதிரி இருக்க முடியும், மகன் அப்பா மாதிரி இருக்க முடியும், பொண்ணு அம்மா மாதிரி இருந்து கூட பாத்துருப்போம். ஆனா முதல் முறையா லவ் பண்ற பொண்ணு அம்மா மாதிரி இருந்ததெல்லாம் இங்கதான்டா பாக்குறோம். கான்செப்டே இல்ல. சொந்தமும் இல்ல. சொந்தமா இருந்தா சரி அக்கா மாதிரி பொறுக்கணும். உலகத்துல 7 பேர் ஒரே மாதிரி ஒரே உருவத்துல இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. டேய் அண்டர்டேக்கர் இருக்கான்ல, அவன் 7 உயிராடா. அப்படியே 2 லாரிய சுண்டு வரல அப்படி தூக்கிட்டு வந்தான்டா. என்ன 7 உயிர் 7 மயிர்ன்றீங்க? திமுரா 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 லீவ். ஹரி சார் அப்படி என்னதான் சரக்கடிச்சீங்க? இப்படி ஒரு கற்பனை. 10 30 வருஷமா பிளான் பண்ணி கட்டம் கட்டி விசால அடியாளா வச்சு ஒரு கொலை பண்ற மாதிரி ஒரு கான்செப்ட். எட்டுங்கடா. மச்சான் வெட்டுதா. ஒரு மச்சான் வெட்டுதா எப்படி? எனக்கு தெரியல. கோயில்ல தேங்காய் 2ஆ வெட்ட தெரியுதுல. அதுக்கு சாம்பாருக்கு பூசணிக்கா துண்டா வெட்ட தெரியுதுல. ஐயா இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே? பயங்கர மாசா இருக்கும் நினைச்சு பண்ணிருக்காங்க. சரி நான் போறேன்டா. இருந்தா துப்பிக்கிட்டே இருப்பேன். இப்படி டைலாக் எழுதின கைக்கு என்ன வாங்கி போடுறதுன்னு தான் இதெல்லாம் 2000 அந்த டைம்ல வந்துச்சுனா பையன் ஓடி. ஊரே சதுமுது இருக்குல. இவன் கால வெட்டலாமா இல்ல ஒரு அடிக்கு மேல இருக்கிற முட்டை வெட்டலாமா? நல்ல நாய் துரத்தி வெறித்தனமா ஓடிட்டு இருக்கும்போது சாணியை மிதிச்ச மாதிரி கௌதம் மேனன் கேமியோ என்ட்ரி வேற படத்துல. இதுக்கு இப்படி ஒரு எக்ஸாம்பிள் மாட்டீங்க. அடிச்சு தூக்கிடுவேன். ஏய் நானும் பிரபல ரவுடி தான். என்ன ஏன் கருப்பு பிஞ்சு பூஜ்ஜிய வச்சுக்கிட்டு ரவுடிங்கிற? பிஞ்சு பூஜ்ஜியா? 3 நம்ம லிஸ்ட்ல 3வது இடத்தை பிடிச்சிருக்கிறது பிரதரா. தமிழ் சினிமால கிடைக்காது. அதுல ஒண்ணுதான் டைரக்டர் ராஜேஷ்க்கு ப்ரொடியூசர் கிடைக்கிறதெல்லாம். என்னது எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல.
பூமி, இறைவன், பிரதர்னு வருஷத்துக்கு ஒரு காவியத்தை குடுத்துட்டே இருக்காரு ஜெயம் ரவி. மூடிட்டு இருக்க மாட்டேடா ஆனா அந்த பாட்டு மட்டும் சூப்பரா இருக்கும். இந்த படத்தை 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருந்தாலும் டாப் 10 மூவிஸ் சுரேஷ்குமார் வந்து கால் மேல கால் போட்டுட்டு இது ஒரு பழைய ஸ்டோரின்னு பிரதர் ஓல்டு ஸ்கூல்னு ரிவ்யூ பண்ணிருப்பாரு. அத போய் 2024 தூக்கிட்டு வந்திருக்கானுங்க. 25 வருஷமா இந்த வீட்டு உப்பை மட்டுமே சாப்பிட்டு வளர்ந்தவன். உப்பை மட்டுமே சாப்பிட்டு வளர்ந்தா உடம்புல யூரியா அதிகமாகி கிட்னி ஃபெயிலியர் ஆகி செத்துடுவேன். உடம்புல யூரியா அதிகமாகி கிட்னி ஃபெயிலியர் ஆகி செத்துடுவேன். இது ஜோக்கா? இதான் ஜோக்கு. இதுக்கு பேரு ஜோக்கா? இங்கிலீஷ் பேசுற ரிச் கைஸா படத்துல வர சரண்யா பொன்வண்ணனும் நட்டியும் பண்ற பெர்ஃபார்மன்ஸ் இருக்கே. No. There's a time to work, a time to play, and a time to eat. This is dinner time. செட்டே அவ்வளோ தேவலாம படத்துல ஜெயம் ரவி கிட்ட அவரோட அம்மா அப்பா நீ எங்களுக்கு பிறக்கலங்கிறத ரிவீல் பண்ற சீன் தான் திரைக்கதையின் உச்சமே. எங்களுக்கு பிறந்த குழந்தை இறந்துருச்சு, இதை சொன்னா உங்க அக்கா பொக்குன்னு போயிரும்னு தான் உன்னை தத்தெடுத்தோன்னு சொல்லுவாங்க. வேற லெவல் ராடி. அழுது அவ டிப்ரெஷனுக்கு போயிட்டா. ஆர்ஃபனேஜுக்கு போனோம், அங்கதான் உன்னை பார்த்து தத்தெடுத்தேன். உனக்கு நல்லா திருப்தியா வச்சிட்டு வாயில எனக்கு புளில எழுப்பிங்களா கணக்கா. இதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னா கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம நீ ஒரு அனாதைன்னு சொல்லி அவன் மனசை உடைச்சிட்டு இது உங்க அக்கா கிட்ட சொல்லிடாதடா அவ வருத்தப்படுவான்ட்டு போயிருவாங்க. அதுதான் குபீர் சிரிப்பு மொமெண்ட். நீ ஒரு அனாதனா? ஆனந்தி மட்டும்தான் எங்களுக்கு பிறந்த பிள்ளை. தயவு செஞ்சு இந்த விஷயத்த உங்க அக்கா கிட்ட சொல்லாத. தெரிஞ்சா அவ தாங்க மாட்டாடா. இதெல்லாம் மனுஷ ஜென்மம். என்னட்ட சொல்லி தொலைஞ்சிக்கலாமா? மாகாரி வந்தவனே தன பேர் போட்டாங்களே குரூப்ல. எப்படிப்பட்ட மியூசிக் எல்லாம் கொடுத்த ஹாரிஸ் ஜெயராஜ் கிட்டயே சீரியல்ல போடுற மியூசிக்க வாங்கின பெருமை ராஜேஷ் தான் சேரும். இப்படி ஒரு பிள்ளையை பெத்துட்டேன். என்னால கூப்பிட முடியல. அந்த மக்கா மியூசிக் எப்படி இது பண்ணாங்க அப்படியே போயிருக்கு. எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தீங்க. Last but not least, It's not a mistake to make a mistake, but it's a mistake to repeat the same mistake. பிரியங்கா மோகன் எங்க போனாலும் அடி வாங்குப்பா. தெலுங்கு போனாலும் அடி வாங்குது, தமிழ் வந்தாலும் அடி வாங்குது. எல்லாரும் எதிர்பார்த்த அந்த 2வது இடத்த இந்தியன் 2 தான் பிடிச்சிருக்கு. என்னடா பேசுறீங்க? அவர் அப்பவே தாத்தா கொஞ்சம் பொடி குடு எங்க பேரா ஏ தடியடே. படம் வர்றதுக்கு முன்னாடி ஆளுக்கு ஒரு கதையை சொல்லி இதுதான் இந்தியன் 2ன்னு சொன்னாங்க. அதுல ஏதோ ஒரு கதை எடுத்திருந்தாலும் படம் நல்லா இருக்கும். சங்கர் அதுக்கும் மேல ஒரு வேலையை பார்த்துட்டு போயிட்டாரு. கம்பேக் இந்தியன் சோஷியல் மீடியால ட்ரெண்ட் பண்ணுவோம். நம்மள பார்த்துட்டு நிறைய பேர் இத ஃபாலோ பண்ணுவாங்க. சூத்துல வைப்பாங்க. நானே அந்த பாட்டில வைக்கணும். மேக்கப்க்கு இந்தியன் சினிமாவுக்கே முன்னுதாரணமா இருந்தவர் அவரு. அவரை போய் இப்படி அமிதாப் மாமா ரேஞ்சுக்கு இழுத்து விட்டீங்களேடா. அடிமேல் அடிமேல் பாஸ்லயே அடி விழுந்து இங்கேயும் அடி விழுந்து. ஐயா உங்களுக்கு எல்லாம் இதுவுமே இல்லையா? என் வாழ்க்கையை பரியாக்கியாதீங்க. கமல் இப்படிதான் இந்த படத்தை ஓகே பண்ணாரு. டீடைலிங்க்கு பேர் போன சங்கர் கிட்ட இருந்து இவ்வளவு மட்டமான ஒரு ரைட்டிங். Facebook லைவ்ல ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லின்னு வச்சுட்டு உலகம் ஃபுல்லா தாத்தா லைவ் போற அளவுக்கு ஒரு டீடைலிங். சித்ரா அரவிந்தன் ஃப்ரம் சோஷியல் மீடியா சொல்ற அளவுக்கு ஒரு டைலாக். ஒரு இந்தியன் அடிக்கிறது வெள்ளக்கார பொம்மையா இருந்தாலும் சரி, இப்படி ஒரு டயலாக்லாம் பார்த்துட்டு என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. இப்படி இருந்தவன் இந்த 3 நாளா பண்ற அட்டகாசம் இருக்கே. அப்படி இருந்த இந்தியனா இப்படி ஆகிட்டான். இப்படி ஆயிட்டாரு. அதான் எங்களுக்கும் புரியல. நான் யாருன்னு கேட்டுட்டு இருந்த இவனை யாரோ இவன் உள் மனசுக்குள்ள புகுந்து நம்ப வச்சிருக்காங்க. ஒரு நிமிஷம். இதுல வேடிக்கை என்னன்னா இந்த ஹாஸ்பிட்டல்லயே இவனுக்கு ஒரு பேஷண்ட்டும் இருக்கான். ஆமா, அது என்ன போகுதுன்னு தெரியல. பஞ்சாயத்து போர்டுக்கு ஒரு வேலை. அது அடுத்த வருஷத்துக்கு வந்துரும் நினைக்கிறேன். நாங்க பாத்துட்டு இருந்த சங்கர் ஐயா ஒரே படத்துல தர மட்டத்துக்கு இந்த பாட்டுக்காக பார்க்கலாம். நடுத்தரவு இழுத்து நிறுத்திட்டு போயிட்டாரு. நல்லா யோசனை பண்ணி பாரு. நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன்? நான் சண்டை வந்துச்சுல, அதுலதான் பாப்போம். இதுதான் நம்பி இருக்கு, பாக்கலாம். உன் பேச்ச கேட்டு தாண்டா நான் ஊமையா நடிச்சேன். போன வருஷம் இந்நேரம்லாம் இருங்க பாய் இந்தியன் 2 எங்க ஊர்ல வருது 1000 கோடி போட போகுதுன்னு RRR புஷ்பா KGF எல்லாம் சேலஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா நட்சத்திர ஆமை வந்து அப்படியே ஊர்ந்து போ. உண்மையிலேயே அது எடுக்கும்போது அந்த ஆமை அங்க இல்ல.
அது சிஜில கிரியேட் பண்ண ஆமா. 35,000 கட்டறவங்க அது தேவையே இல்ல. பிரியா பவானி சங்கர் அனிருத் எல்லாம் கை காசு ஆளுக்கு கொஞ்சம் போட்டு லைக்காக்கு கட்டி இந்தியன் 3 நிறுத்தி வைக்கிறது நல்லது. தப்பி தவறி அடி வாங்கின அப்புறமும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ற லைக்காவோட கான்பிடன்ஸ் தான் எனக்கும் 2025ல வேணும். ஆண்டவா மறுபடியும் என்ன கொல்ல வருவானா டாக்டர்? பயப்படாத. அரசாங்கத்தை ஏமாத்தாம ஒழுங்கா டாக்ஸ் கட்டினா விட்டுருவோம். இது கொஞ்சம் சிக்கலான கேஸ். அடுத்த வாரம் கூட்டிட்டு வா, இன்னொரு செஷன் வச்சுக்கலாம். அந்த கங்குவா தான் நம்ம லிஸ்ட்ல நம்பர் 1 எடுத்து பிடிச்சிருக்கு. சிறுத்தையை நேர்ல பார்த்தா நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் தான் கேட்கணும். கங்குவா ஃபைனல் எடிட்ட முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உனக்கு சூர்யாவை பார்க்க பாவமாவே இல்லையா சாமி? எனக்கு மொத்தத்துல அந்த குடும்பம் உருப்படாம போனா அதான். உலக சினிமா சரித்திரத்துல தியேட்டர்ல 2 பாயிண்ட் சவுண்ட கம்மி பண்ணி தியேட்டர் வரைக்கும் எடிட் பண்ணப்பட்ட பெருமை கங்குவாவையே சேரும். மனுஷனாதீங்க ஒரு கிளைமேக்ஸ்ல சூர்யாவுக்கு கொடுத்த டாஸ்க் அந்த காட்டுல போய் ஃபுல்லா தீப்பந்தம் கொடுத்தனும். ஆனா தலைவர் அதை கூட சத்தம் இல்லாம பண்ண மாட்டாரு. சம்பந்தம் இல்லாம இந்த கத்துறாங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பாரு. கூட்ட கரைச்சு விட்ட மாதிரி ஒரு சவுண்ட் தான் மாப்பிள கேக்குது. போர் அடிக்குதுன்னு படத்துக்கு வந்தவங்கள காது வலிக்குதுன்னு போக வச்சிட்டீங்களா? ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஏக்கர் கணக்குல எல்லாம் பேசக்கூடாது. வோல்வரின் மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு. ரீசெண்டா வந்த படம் மாதிரியா ஓவரால் வோல்வரின் கேரக்டர் மாதிரி அது மாதிரி இருக்கும் பாக்குறப்ப நல்லா. ஏய் வாய் முன் ஏந்து போற ஏதாச்சும் பேச போறேன். இதே மாதிரி தான் புஷ்பாவும் இருக்கு. அது 1000 கோடி போடுது. கங்குவா ஏன் 1000 கோடி போடலங்கிறது தான் புரியல. அது என்னமோ உண்மைதான். என்னால நம்ப முடியல. போகுதுன்னு தெரியல. ஆனா எதுவும் வர மாட்டேங்குது. புஷ்பாவும் நல்லாவே ஓடிடுச்சு. சிவகார்த்திகேயன் மிகப்பெரிய விட்டு கொடுக்குறாரு. சூர்யா அட்டர் ஃபிளாப் கொடுக்குறாரு. சூரி பயங்கரமான ஆர்டிஸ்டா ஆயிட்டு வர்றாரு. உலக நாயகன் இந்தியன் 2 மாதிரி ஒரு குப்பையில நடிச்சிருக்காரு. அனைவரும் தாகமாக வந்திருப்பீர்கள், என்னிடம் வாங்கி குடியுங்கள். என்னிடம் வாங்கி குடித்தீர்கள் என்றார். ஓகே, நல்லா இருந்துச்சு. ஆனா இதுல நாங்க எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் 2 இடம் பிடிச்சது தான். அந்த 2 படம் தான் பார்த்தோம். மத்த 8 படமும் பார்க்கல. நல்ல வேலை. ஆமா அதான் எனக்கு தெரிஞ்சு அந்த 2 படத்தை பார்த்ததுக்கு பதிலா இந்த 8 படம் பார்த்துருக்கலாம் போல இருக்கு. அத பார்க்க விட்டுருக்கணும். ஆமா எப்படிதான் இருக்கு அப்படின்னு பார்த்தா ரோஸ்ட் கூட நல்லா இருந்தது. லாஸ்ட்ல ஒண்ணு சொன்னாங்களே பாம்பு அந்த படம் கூட ரோஸ்ட் சூப்பரா இருந்தது. ஆமா ஆமா யாரோ பண்ணிருந்தாங்க. ஆமா யாரோ பண்ணிருந்தாங்க, யாருன்னு தெரியல. ஆனா அது போட்டிருந்தோம். யாரு போட்டாங்கன்னு நாவல்ல. அதே மாதிரி பிரதர் வந்து நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது நான் மட்டும் தான் ரியாக்ட் பண்ணி போட்டிருந்தேன். அந்த ட்ரெய்லர் வந்து அப்பவே அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரிஞ்சுச்சு அதுல காமெடியே இல்லை. அந்த ட்ரெய்லர்லயே ஒரு சிரிப்பு கூட வராத ஒரு ட்ரெய்லரா இருந்துச்சு. அப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு என்னவோ ஆக போகுதுன்னு. ஆனா இப்படி வரும்னு எதிர்பார்க்கல. ரொம்ப பழைய சப்ஜெக்ட்னு நினைக்கிறேன். அது இப்ப எடுத்து அது என்ன பழைய சப்ஜெக்டா இருந்தாலும் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா கொடுத்து காமெடி எல்லாம் நல்லா இருந்தாலே பிடிச்சிரும் கண்டிப்பா. அது காமெடியா ஒர்க் அவுட் ஆகலன்னா, அது ராஜேஷ் படமே காமெடி தான். அதுவே ஒர்க் அவுட் ஆகலன்னா அவ்வளவுதான் அந்த படம். ஆமா. ஆனா எனக்கு தெரிஞ்சு புஷ்பா 2மே ரொம்ப சூப்பர் படம் எல்லாம் கிடையாது. அதுவும் சரியான ஒரு டம்மி படம் தான். அதுக்கு எதுக்கு இப்படி பாக்குறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு என்ன புஷ்பா 1 நல்லா இருந்தனால அந்த ஹைப்ல பாக்குறாங்களா என்னன்னு தெரியல. இதுல புஷ்பா 3 எல்லாம் எவன் பார்ப்பான்னு எனக்கு தெரியல. எடுக்கிறாங்களே பாக்கிறதுக்கு இதுவே பாக்கிறதுக்கு கூட்டம் இருக்கும்போது கண்டிப்பா எனக்கு தெரியல. அதான் மீம் எல்லாம் போட்டுருந்தாங்க. கேஜிஎஃப் மேடம் நடிப்பா மேடம் ஃபர்ஸ்ட் இவன் இறக்க சொல்லுங்க. அதான் சொல்றல கேஜிஎஃப் 3 வந்தக்கப்புறம் தான் புஷ்பா 3 எடுக்க ஆரம்பிப்பாங்க. அதான் அந்த படத்துல இருந்து என்னெல்லாம் எடுக்கலாம், என்னெல்லாம் திருடலாம் அப்படி பார்த்து எடுத்து அப்படியே யூஸ் பண்றது. இந்தியன் 2 தான் லாஸ்ட் இதுதான் ஃபர்ஸ்ட்ல இருக்கும் அப்படின்னு நினைச்சா அதையே ஓவர்டேக் பண்ணி இந்தியன் 2வும் இதுலதான் பார்த்தோம், ஓடிடில தான் பார்த்தோம். ஐயோ அது பார்க்கவே முடியல. லால் சலாம் இன்னும் பார்க்கவே இல்லை. அது ஓடிடில வரப்போகுது
ஏதோ ஹார்ட் டிஸ்க் கிடைச்சிருச்சு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுதான் பார்க்கணும், என்னதான் பண்ணி வச்சிருக்கீங்க அது தெரியல. அதே மாதிரி விஜய் ஆண்டனி 7 படமா 8 படமா நடிச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அந்த ரோமியோ மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். அது ப்ரொமோஷன்லாம் பண்ணிருந்தாங்க நிறைய சேனல்ல, அப்போ பார்த்ததுதான். மத்த அத்தனை படம் நடிச்சாரா அவரு அப்படின்னு இருக்கு. இல்ல நீங்க எந்த படம்லாம் பார்த்து தியேட்டர்ல போய் பார்த்து ஐயா இந்த படத்துக்குலாம் ஏன் போனான்னு நினைச்சீங்கன்னு நீங்க உங்க லிஸ்ட் போடுங்க. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்